ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு ஒரு எளிமையான எபிரேய வார்த்தை, ஷலோம், பீஸ். ஷலோம் என்று சொன்னால் சமாதானம். எதெல்லாம் தேவனுடைய சமாதானம் இருக்கிறதோ அது பன்மடங்காக கிடைக்க போகிறது என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. யாருக்கு? சார் ஷலோமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு எளிமையான எபிரேய வார்த்தை, ஷலோம். இப்பொழுது எல்லாரும் சொல்ல பழகிவிட்டார்கள். ஒரு காலத்தில் பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அநேகரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஷலோம் என்று சொல்ல பழகிவிட்டார்கள். பீஸ். ஷலோம் என்று சொன்னால் சமாதானம், அவ்வளவுதான், எல்லாருக்கும் தெரியும். ஷலோம் அலைக்கும், பீஸ் பி அன்டு யூ, சமாதானம் உன்மேல் வருவதாக சொல்றாங்கல்ல. ஒரு எபிரேயன் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கு போவீர்கள் என்று சொன்னால் தொலைபேசி அல்லது மொபைல் போன்ல கால் வருதுன்னா நம்ம எடுத்துட்டு ஹலோ, ஆனால் அவர்கள் எடுத்தார் ஷலோம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஒரு நபரை நாம் பார்க்கும் பொழுது நாம் கேட்கும் கேள்வி, எப்படி இருக்கிறீர்கள், ஹவ் ஆர் யூ? அவர்கள் கேட்கும் கேள்வி மா ஷலோம் கா, உங்களுடைய சமாதானம் எப்படி இருக்கிறது? அவர்கள் சொல்லக்கூடிய பதில் ஷலோமி டோ, ஷலோமி டோ, என் சமாதானம் நன்றாக இருக்கிறது. இப்படி அவர்களுடைய தினந்தோறும் பேசுகிற பேச்சிலே எத்தனை முறை ஷலோம் என்று சொல்லுவார்கள் என்று தெரியாது. ஷலோம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஷலோம் என்று சொன்னால் பீஸ். சமாதானம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்டால் ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. சமாதானம் என்றால் ஹோல்னஸ், முழுமை, கம்ப்ளீட், நிறைவான, ஹெல்த், வெல்த், டிராங்குலிட்டி, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா குறைவில்லாத, நிறைவான, ஆரோக்கியம். அப்ப சமாதானம் என்கிற வார்த்தைக்குள்ளாக முழுமை, நிறைவான, ஆரோக்கியமான, செம்மையான, செழிப்பான, இப்படி பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இவை எல்லாம் சேர்ந்தால்தான் அந்த வார்த்தைக்கு பேர் ஷலோம் என்று பெயர். ஏதோ ஷலோம் என்று சொன்ன உடனே பீஸ். பீஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா, சுகமா நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் சமாதானம் இருக்கும், நம்மிடத்துல குறைவில்லாமல் இருந்தால் சமாதானம் இருக்கும், தேவை என்று ஒன்று இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் சமாதானத்தோடு இருப்போம், பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் நாம் சமாதானத்தோடு இருப்போம். இப்ப சமாதானம் என்பது ஏதோ ஒரு செயலுக்கான சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்லை. இதிலே பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த பல விஷயங்களும் சேர்ந்துதான் ஷலோம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான வசனம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். பினகாசனுடைய காரியம் என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நித்திய ஆசாரியத்துவம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார், என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். யாருக்கு? அவனுக்கு. பிரித் ஷலோம். இங்கே சமாதானம் என்கிறதான வார்த்தைக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை ஷீன் காமெட்ஸ் லாமெட் கோலம்பவ் மீம் சோஃபிட், ஷலோம். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததை முன்னறிவித்த பல தீர்க்கதரிசிகளில் ஏசாயாவிற்கு எப்பொழுதுமே முதன்மையான இடம் உண்டு. அவர் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்களில்
ஏசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். Government shall be upon his shoulders. அவருடைய பெயர் நாமம் என்று சொல்லும் பொழுது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, கடைசியில சொல்லி முடிக்கிறார் சார் ஷலோம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். யார் அவர்? நம்முடைய இரட்சகர் இயேசு. அவர்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது நமக்கு கிடைப்பது என்ன என்பதை அதே ஏசாயா 26:3 சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சமாதான பிரபுவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொண்டுகிற மனதை உடையவனுக்கு கர்த்தர் தருகிற விஷயம் பூரண சமாதானம். அது என்னங்க சமாதானம் சொன்னாலே அதுல கம்ப்ளீட்னஸ் வந்துருச்சு, ஹோல்னஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, வெல்பீயிங் வந்துருச்சு, ஹெல்த், வெல்த் எல்லாமே வந்துருச்சு. அது என்ன அதுல பூரணம் வேற, அதுல குறைவா இருக்குமா? சமாதானம்னா குறைவா இருக்குமா? எபிரேய வேதாகமத்தை நீங்கள் போய் படிப்பீர்கள் என்று சொன்னால் பூரணம் என்றதான இடத்திலே சமாதானம் என்கிறதான வார்த்தை தான் இருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். என்னங்க 2 சமாதானம்? அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் God's peace whole square. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எதெல்லாம் தேவனுடைய சமாதானம் இருக்கிறதோ அது பன்மடங்காக கிடைக்க போகிறது என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. யாருக்கு? சார் ஷலோமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே. Pray for the peace of Yerushalayim. ஜெருசலேம் என்று சொல்லும் பொழுதே அதனுடைய பெயருக்குள்ளேயே ஷலோம் இருக்கிறது. யாரு ஷலாயிம் என்ன பொருள்? The God's city of peace. தேவனுடைய சமாதானத்தின் நகரம். அந்த நகரத்தில் சமாதான குலைச்சலை பிசாசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற பிசாசு அழிந்து போக வேண்டும். சமாதான பிரபுவாய் இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு வரும்பொழுது எருசலேமிற்கு ஒரு பூரண சமாதானம் கிடைக்கும். சமாதான பிரபுவாய் இயேசுவே நீர் என்னுடைய வாழ்க்கையில வருவீர் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஷலோம். ஷலோம் என்று சொல்லி உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். தேவ சமாதானம் பெருகுவதாக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே சமாதான பிரபுவாகிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில வந்து இறங்கி எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து எங்களுக்கு சமாதானத்தை கட்டிடும்படியாய் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் சமாதானம் நிலவட்டும், வீட்டிலும் வெளியிலும் சமாதானம் நிலவட்டும், எங்களுடைய எல்லா கையின் பிரயாசங்களிலும் உம்முடைய ஷலோம் நிலவட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஷலோமை கட்டளையிடுங்க. தலைமுறையாய் ஷலோமை கட்டளையிடுங்க. சமாதானத்தை கொடுக்கிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கான எபிரேய வார்த்தை ஆமேன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் இதோடு முடிந்து விட்டது. ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் ஆமேன் 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 என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுவது என்ன என்று சொல்லி கேட்டால், என் தேவன் அவர் யார்? உண்மையுள்ள ராஜா. My God is a faithful king.